கொரியன் பாஷை படிக்கிற 12ஆம் வீடியோவுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நான் உங்கள் அன்புள்ள கொரியன் ஆசிரியர் ரொஹான் கிளென்ஷில் பெரேரா. இப்போ நான் இன்னைக்கு படித்து கொடுக்குறதுக்கு போகிறேன். வாக்கியம் செய்கிற நேரத்தில் கொரியன் பாஷையில் நான் சொன்ன வாக்கிய ஆரம்பம் பண்ணுற நேரத்தில் கா ஈன்ட்டு ஒன்று போடணும். அது போடுறது கடைசி எழுத்து ஹல்லா இல்லையான்னு பார்த்து தான் காயி போடணும். ஹல்லா இருந்தா ஹல்லா இருந்தா நம்ம போடணும் ஈ, ஹல் இல்லாட்டி கா போடணும். அந்த மாதிரி வாக்கியத்துக்கு நடுவில் நம்ம எது செய்கிற இதுக்கு பாதிக்கிறதுக்கு சரி இருந்தா, இப்போ நான் புத்தகம் பார்க்கிறேன்னு சொன்னால் என்னோட பார்க்கறதுக்கு புத்தகம் பாதிக்கும் தானே. அப்போ பாதிக்கிறதுக்கு எது சரி இருந்தா அதுக்கு அல்ரல் போடணும். அல்ரல் பாதிக்காம இருக்கிற சொற்களுக்கு நடுவில் வாக்கியத்துக்கு வந்தால் அல்ரல் போடுறது இல்லை. மெயின் வேர்ப் ஒன்று இருக்கணும், அந்த வேர்புக்கு நம்ம போடுறது பாதிக்கணும். அப்படின்னு சொன்னால் நவுன் ஒன்று வரணும். நவுனுக்கு தான் அல்ரல் போடுறது. இப்போ நம்ம சொல்லுவோம் நான் சோறு சாப்பிட்றேன். இப்போ நான்ட்டு சொன்ன கொரியன் பாஷையில் சொனன் இல்லாட்டி நனன். சோறுன்னு சொன்னால் பப்புன்னு தான் எடுக்கணும். சோறுக்கு சொல்கிறது பப். அப்போவும் பப்புன்ட்டு போட இயலாது. வாக்கியத்துக்கு வாரணயத்தில் அல்ரல் போடவே வேணும். ஏன்னு சொன்னால் நான் சோறு சாப்பிட்றேன்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு சோறு பாதிக்கும். அப்போ பார்ப்போம். இப்போ நான் பால் குடிக்கிறேன்னு சொன்னால் பால் என்னோட குடிக்கிறதுக்கு பாதிக்கிறனால இந்த ஊயுன்னு சொல்கிறதுக்கு கடைசி எழுத்தை பார்க்கணும் எப்படி இருக்குது. இது ஹல்லா இல்லையா? ஹல்லா இருந்தா இன்னைக்கு அல் போடணும், ஹல் இல்லாட்டி ரல் போடணும். இப்போ ஊயுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு ஹல் எழுத்து ஒன்று இல்லை, இன்னைக்கு என்ன போடணும்? ரல். அப்போ ஊயு ரல்ண்டு தான் வாக்கியத்துக்கு வரும். கொகின்னு சொன்னால் இறைச்சி, கொகி கொகி ஹல் இல்லைங்க இன்னைக்கு, கொகி ரல் இறைச்சி. துவேஜி கொகி, துவேஜின்னு சொன்னால் பன்றி, துவேஜி கொகின்னு சொன்னால் பன்றி இறைச்சி. துவேஜி கொகி ரல்ட்டு ரல் வரணும். செங் சொன் சொன்னால் மீன், மீன்க்கு என்ன சொல்கிறது? செங்சொன், செங்சொன். இன்னைக்கு ஒன்று பாருங்க, கடைசி எழுத்து ஹல் ஆகி இருக்குது. ஹல் எழுத்து உண்டு. ஹல்ன்ட்டு வந்தா எல்ட்டு வந்தா இன்னைக்கு எல் போடணும். செங்சோனல் மீன், நான் மீன் சாப்பிட்றேன். சொன்னன் செங்சோனல். இன்னும் நமக்கு தெரியாது சாப்பிட்றேன்ட்டு எப்படி சொல்றதுன்ட்டு. மற்ற பாடத்தில் அதை படிச்சு கேளும். சேவுன்னு சொன்னா இறால், சேவு ஹல் இல்லை ரல், சேவு ரல். கேரன், கேரன் கேரன் சொன்ன முட்டை, ஹல் எழுத்து இருக்குது. கேரனல், கேரனல். குக்ஸு, குக்ஸுன்னு சொன்னா நூடுல்ஸ், குக்ஸுரல். பாருங்க, குக்ஸுரல். குவாயில்னு சொன்னா பழங்கள், பழத்துக்கு சொல்றது என்ன? குவாயில், குவாய். இன்னைக்கு எல் போடணும். அப்போ இந்த எழுத்து எல்ன்ட்டு வந்தாலும் இன்னைக்கு உயிர் எழுத்து போட்டனால ரல் ஆகும். குவாய், குவாயில், குவாயிரல். குவாஜா, குவாஜான்னு சொன்னா பிஸ்கட், குவாஜாரல். நல்லா பாருங்க. சேசோன்னு சொன்னா மரக்கறி, சேசோரல், சேசோரல். யாச்சேன்னு சொன்னா மரக்கறிங்களுக்கு யாச்சேன்னு சொல்லுவாங்க, யாச்சேரல். கம்ஜான்னு சொன்னா கம்ஜா, கிழங்கு, கம்ஜா. மிச்சம் கம்ஜான்னு சொல்றது உருளைக்கிழங்குக்கு கம்ஜாரல். யாங்பா,
யாங்பான்னு சொன்னா வெங்காயம், யாங்பாரல், யாங்பாரல். மணல்னு சொன்னா மணல், வெள்ளக்கூடு. மணல்னு சொன்னா வெள்ளக்கூடு, எனக்கு எல் வந்திருக்குது, அப்போ ரெல் போடணும். மணல் சொன்னா மணரல், வெள்ளக்கூடு. கோச்சு மிளகாய், கோச்சு ரல், மிளகாய், கோச்சு மிளகாய், கோச்சுரல். காஜி, காஜி. கத்திரிக்காய், கத்திரிக்காய்க்கு சொல்றது காஜி, இங்க பாருங்க கத்திரிக்காய், காஜிரல். பொசொத்னு சொன்னா பொசொத், பொசொத்னு சொன்னா காளான், காளான். பொசசல், எல் போடணும், பொசசல். பனானா வாழைப்பழம், பனானாரல். செக் புத்தகம், செகல், எல் போடணும், செகல். பாருங்க எனக்கு எல், செகல். ஒத் துணி, ஒசல். பாஜி கால் சட்டை, பாஜிரல். பப் சோறு, பபல். சோறுக்கு பப் சொன்னாலும் வாக்கியத்துக்கு வாரணத்தில் பபல்ன்ட்டு வரணும். முள் தண்ணி, முரல். நான் தண்ணி குடிக்கிறேன் சொன்னான் முரல்ன்ட்டு வரணும். குடிக்கிறேன்ட்டு சொல்றதுக்கு வேர்ப்ஸ்களுக்கு என்ன சொல்றதுன்ட்டு நான் மற்ற வீடியோவில் படித்து கொடுத்து உங்களுக்கு வாக்கியம் சரக்கட்டுற மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு போகிறேன். மற்ற வீடியோவில் நம்ம சந்திப்போம்.